யாருக்கு வந்து இந்த பேசிக் எப்படி அணைக்கணும், என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட எந்த பப்ளிக்காக இருந்தாலும் ஒரு டைமிங் கொடுத்துருக்காங்க. அந்த டைமிங்க்கு நீங்கள் வந்து உங்கள் பசங்களை இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்க கற்றுக்கணும் விருப்ப பசங்களை, மோஸ்ட்லி இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க, கற்றுக்கணும் விருப்ப பசங்க தமிழ்நாடுக்குள்ள எல்லா ஃபயர் ஸ்டேஷன் அவங்க நியரஸ்ட் எந்தெந்த ஃபயர் ஸ்டேஷன் நீங்கள் போனீங்கனாலும் அவங்க அந்த டைமிங்க்கு உங்களுக்கு கிளாஸ் இந்த மாதிரி ஒரு 15 நிமிஷம் கிளாஸ் எடுத்து உங்களுக்கு அனுப்புவாங்க. அந்த கிளாஸில் என்ன சொல்லுவாங்கன்னா பேசிக் ஃபயர்னா என்ன, அதை எப்படி நம்ம அணைக்கணும், என்ன மாதிரியான ஃபயர்லாம் வர ஆபத்து இருக்குது. நார்மலாக நம்ம உங்களுக்கு நிறைய வாட்டி நாங்கள் டெமோ எடுத்துருப்போம் இல்லைங்களா, ஃபயர்னா என்ன எப்படி அணைப்போம். நார்மலாக வந்து ஃபயர்னா என்ன இருக்கும், உங்களுக்கு ஒரு நெருப்பு என்ன சொல்கிறது, குப்பைங்க எரியறது, வீட்டில் எரியறது, ஆயில் ஐட்டம்ஸ் எரியறது, கேஸ் எரியறது, அப்புறம் வண்டி இப்போ வெஹிக்கிள்லாம் சில சமயம் நீங்கள் ஓட்டிகிட்டு போகும்போதே எரியறது. ஸோ இந்த மாதிரியான அப்புறம் இந்த பட்டாசு வெடிக்கும் போது பட்டாசுனால வர, அப்புறம் கார்னால வர ஃபயர், வீட்டில் ஏசி ஃபயர் ஆகுது, கேஸ் லீக்னால ஃபயர் ஆகுது. இதெல்லாம் வந்து பேசிக் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய. ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு கேஸ் லீக் ஆகி ஃபயர் ஆச்சுன்னா வீடு ஃபயர் ஆகுது. ஸோ இதை பற்றின ஒரு அடிப்படை நாலேஜ் எல்லாருக்குமே இருக்கும்போது என்ன ஆகுனா இதை ஆரம்பத்துலேயும் நம்ம கற்றுக்கலாம். கவர்மெண்ட்டோட நோக்கம் அதுதான், இந்த ஒரு பேசிக் நாலேஜை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்து. அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஏன்னா பப்ளிக் அதுக்கப்புறம் அது எரியக்கூடிய வெப்பநிலையில் இருக்கும். இப்போ நம்ம வாழைமண்டையை போட்டு எரிக்க முடியுமா ஏன்னா அது ஈரமாகும், அது எரியாது. ஸோ இந்த மாதிரி கறி, கார்பன், பேப்பர், இந்த மாதிரி பிளாஸ்டிக், பெட்ரோல், டீசல், உங்கள் குடோனில் இருக்க சர்க்கரை எல்லாமே எரியக்கூடிய பொருள் தான். ஃபயர் ஆச்சுன்னா மொத்தமாக எரியும், சரிங்களா? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம எப்படி இது பண்ணணும். ஸோ எல்லா இடத்துலையும் உங்கள் இதில் இந்த எக்ஸ்டிங்விஷர் இருக்கும். எல்லாம் இப்போ வர எக்ஸ்டிங்விஷர் எல்லாமே இதே மாடல் தான் சார். இந்த CO2 எக்ஸ்டிங்விஷர், கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்டிங்விஷர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா குழா திருப்புற மாதிரி டேப் மாதிரி அது நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸில் திருப்பிட்டு, அதுவும் சேம் மெத்தட் தான். இந்த ஓஸ் எடுத்து அந்த கிளாக்கை திருப்பிட்டு அந்த இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து பவுடரோ இல்லை லிக்விடு. இது எக்ஸ்டிங்விஷர் வந்து பார்த்தீங்கன்னா 4 டைப் இருக்குது சார், 5 டைப் கூட இருக்குது. அது இடத்துக்கு தகுந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பொதுவாக யூஸ் பண்ணுறது ABC பவுட்ரு உள்ளே இருக்க எக்ஸ்டிங்விஷர் சொல்லுவாங்க. ஃபோம் இருக்குது, நுரைக்கலைகள் மாதிரி இருக்கும், அது ஒன்று இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு ஃபில் பண்ணது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் தண்ணியை வச்சுருப்பாங்க, சில இதில் தண்ணியை உள்ளே ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ வாட்டர் டைப் எக்ஸ்டிங்விஷர் இருக்குது. ஸ்பெஷலாக எரியிற கெமிக்கல்ஸோ இல்லை குக்கிங் ஆயில்ஸோ இருந்தால் அதுக்கு தனி டைப் K டைப் எக்ஸ்டிங்விஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எல்லாமே சேம் மெத்தட் தான். பாஸ் அப்படிங்கிற கீவேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க. பாஸ் அப்படிங்கிற கீவேர்டை நீங்கள் வச்சுக்கணும். PAS ஃபஸ்ட்டு புல் த சேஃப்டி பின். அப்புறம் ஃபயர் எங்கே இருக்கோ அதை எய்ம் பண்ணணும். இந்த ஓஸ் அப்படி பிடிச்சி நீங்கள் எய்ம் பண்ணிவிட்டு ஹேண்டில் டிஸ்யூஸ் பண்ணிங்கன்னா உள்ளேருந்து உங்களுக்கு பவுடரோ இல்லை ஃபோமோ இல்லை வாட்டரோ என்ன விதமான எக்ஸ்டிங்விஷரோ அது வரும். பட் எல்லாத்துக்கும் இந்த இதுதான் பேசிக், இதுதான். ஃபஸ்ட்டு சேஃப்டி பின்னை எடுத்துடணும், எடுத்துகிட்டு எய்ம் பண்ணணும், ஸ்க்வீஸ் பண்ணணும், நம்ம அணைக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? அது கீவேர்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்பிஜி வந்து நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறோம். சிலிண்டர் வந்து பேசிக்காக 4 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க சார். சிலிண்டர் வந்து உங்கள் டோர் டெலிவரி பண்ணுறாங்கன்னா சிலிண்டர் வந்து எக்ஸ்பைரி டேட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சிலிண்டரோட அந்த கைப்பிடியில் வந்து பார்த்தீங்கன்னா A26, B25, CIABCDன்னு போட்டு ஒரு நம்பர் போட்டு வச்சுருப்பாங்க. அதில் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இயர் 25, 26, 27 அப்படிங்கிறதுலாம் வருஷம், அடுத்தடுத்த வருஷம். ABCங்கிறது வருஷத்தை 3 காலமாக பிரித்து வச்சுருப்பாங்க, D வரைக்கும். ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி டு மார்ச், Bங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டு ஜூன், அந்த மாதிரி பிரித்து வச்சுருப்பாங்க. Cனா வந்து ஜூலை டு செப்டம்பர், அக்டோபர் டு டிசம்பர், D. நீங்கள் வாங்குகிற சிலிண்டர் வந்து அடுத்த இதில் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா நீங்கள் முன்னாடி கொடுக்குறாங்கன்னா அது எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னு ஆகும். ஏன்னா ஒவ்வொரு சிலிண்டரும் ஒவ்வொரு குறிப்பிட்ட இயருக்கு அப்புறம் ப்ரெஷர் டெஸ்ட் போயிட்டு வரும். அதெல்லாம் ப்ரெஷர் டெஸ்ட் போயிட்டு அந்த இதை ஃபிக்ஸ் பண்ணி அனுப்புவாங்க. அப்போ தான் அந்த சிலிண்டர் வந்து குவாலிட்டியாக இருக்கா, ப்ரெஷர் தாங்குமா அப்படிங்கிறது தான். ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி வாங்கணும். அப்புறம் அந்த ஓஸ் இருக்குது பார்த்தீங்களா, கேஸுக்கும் அடுப்புக்கும் இருக்க அந்த ஓஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து முடிச்சா மாற்றுங்க. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் எவ்ரி 5 இயர் ஒன்ஸ் ஆஃப் கம்ப்ளீட் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், சரி அந்த ஒயரை வந்து நீங்கள் மாற்றணும். ஏன்னா ஹீட்னால அது உருகி இருக்கும், திக்காக தான் இருக்கும், இருந்தாலும் ஹீட்னால உருகி இருக்கும். இல்லை வேறு ஏதாவது இந்த ஒராசம் பார்த்தீங்களா அந்த மேடைக்கு இல்லை அதில் டேமேஜ் ஆகிருக்கும், நமக்கு தெரியாமல் இருக்கும்.